அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025, 26க்கான சேர்க்கையை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு அரசு பள்ளியிலயும். சேர்க்கை சேர்த்துவதற்கு முன்னாடி அந்த மாணவன் வேறு ஏதாவது பள்ளியில படித்திருக்கானா என்பதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அதற்கான வழிமுறைகள் இப்பொழுது எமிஸ் வெப்சைட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான தனியாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்டோடைய மொபைல் நம்பரை நம்ம போட்டாவே அந்த மாணவன் வேறு ஏதாவது பள்ளியில் படிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த எந்த மாணவனும் எந்த பள்ளியில் படிக்கல அப்படிங்கிறதுக்கப்புறம் நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். அதை எவ்வாறு வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் tnschool.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டிஎன் ஸ்கூல்னு வந்திருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு காலம் வந்திருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோ மார்க் இடத்துல 3 லைன் மாதிரி இருக்கும். அந்த லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. நவ் யுவர் எமிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அதில் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்கன்னு ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் பேரண்ட்டோடைய மொபைல் நம்பரை வாங்கி நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை தவறு இல்லாமல் டைப் பண்ணிக்கிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேப்சா கோடு புரியல அப்படின்னா அங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும். அந்த ரெஃப்ரெஷ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வேறு கேப்சா கோடு வந்திருக்கும். இப்போ என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடை நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். கொடுத்த 1 or 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓடிபி போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சரியான கேப்சா கோட் போடணும். சப்போஸ் தவறுதலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் காட்டும். சரியான கேப்சா கோட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓடிபி உங்களுக்கு அதில் காட்டியிருப்பாங்க. அந்த ஓடிபி நம்பரை இந்த கீழே நீங்கள் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மாணவனுடைய எமிஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்டோடைய நேம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய எந்த கிளாஸ் படிக்கலாம், எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறான், டேட் ஆஃப் பர்த்து, அவனுடைய ஃபாதர் நேம், அவனுடைய மதர் நேம், அவனுடைய கார்டியன் நேம் மற்றும் ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுன்னு வந்திருக்கும். இது மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே பள்ளியில் ரைஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் எமிஸில் சேர்த்தணும். சப்போஸ் எந்த டீட்டெயிலுமே காட்டலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் எமிஸில் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த காணொளி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.